சீமான் சொல்லலையா? என்ன தனிச்சு சொல்றாரு? போட்டியிடணும்னு சொல்லலையா? ஏங்க, விஜய் சொல்லலையா? அந்த கேளுங்களேன். மாதிரி சொல்லுங்களேன். அவங்க அப்ப உங்களுக்கு தைரியம் இல்லையா? அவங்களுக்கு இல்ல இப்போ விஜய் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. டிவிகே வெர்சஸ் ஒரே நிமிஷம் டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு. நாம் தமிழர் 234 தொகுதியிலும் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாமகக்கு இன்னும் தைரியம் வரலையான்னு கேக்குறேன். நீங்க இப்ப எங்களை வந்து கேட்கறோம்னா நான் ஒன்றும் சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தைரியத்தை பத்திலாம் என்ன ஏதுன்னு என்ன கேட்க வேணாம். போயிட்டு ரோட்டில் போறவங்க உங்களை மாதிரி இருக்கிற ஊடகவியலாளர்கிட்ட ஏன் போய் சிஎம்கிட்ட கேளுங்க. யார்கிட்ட? மு.க. ஸ்டாலின் கேட்டுங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட தைரியம் என்னன்னு. அவருக்கு தெரியும். நீங்க யார்ட்டையும் கேட்க வேணாம். எங்க தைரியத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? இல்ல நான் கேக்குறேன். இல்ல இல்ல 5 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. நீங்க யார்கிட்ட தெரியுமா நாம் தமிழர் கேட்கணும்? 234 தொகுதின்னு இந்த சொல்லிட்டாங்க. பாட்டாளி நீங்க மக்கள் என்ன பண்ண இதை போறீங்கன்னு கேளுங்க. நான் கேக்குறேன். ஏங்க, நீங்க வந்து நாங்க வந்து மத்த கட்சிகளை பத்தி நாங்க பேசுறதுக்கு இல்ல. நான் என்னுடைய கட்சி நிலைப்பாட்டை பத்தி பேசுறேன். அதுதான் சொல்றேன். உங்க நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க வந்து மத்த கட்சிகள் அப்படி எடுக்கிறாங்க இது எடுக்கிறாங்க. நான் கேட்கறது ஆட்சிக்கு வந்த கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு முதல்ல பேசுங்க. எதிர்க்கட்சிகளை பத்தி பேசிக்கிட்டே 4 இருக்கிறதுனால வருஷம் ஊடக முடிஞ்சிருச்சு இருங்க. சார். தேர்தல் வரப்போகுது நீங்க சார். வந்து ஆளுங்கட்சியில எந்த செய்தி தொடர்பாளர் வந்து இப்போ உங்கள்ட்ட உட்காந்து பேசியிருக்காங்க. ஆளுங்கட்சியில இருக்கிற அமைச்சர்களை யார் நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றாங்களா? பொழுதேனிக்கும் 24 மணி நேரமும் எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க யாரையாவது கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தா அது பேர் ஊடகம் கிடையாது.